காட்டுக்கு போன இந்த கண்மணி அந்தையாயோ வீட்டிற்கே வரவி காணேன் வீட்டிற்கே வரமுகானே கும்மி மகனே மகனே தெய்வமே 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 வருமென்றால் கேட்டுமே வருமென்றால் கிட்டிட வகையும் தானே 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 தெய்வமே சிவமே தெய்வமே 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 Una
கள்ளமில்லாத ஜோதியே, காசி விஸ்வநாதா, கருணை கடலே, உன் கிருபையால் அயோத்தியாவுடைய நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ்ந்த எங்களுக்கான தவத்தில் சிறந்தவரும் விஸ்வாமித்திரன் மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாவுரியை. வந்தவரை நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த எனது மண்டவரும் இந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகனும் எழுத்தோடி அவர் பாதம் பணிந்து வாருங்கள் சுவாமி, வந்த நோக்கம் கூறுங்கள் சுவாமி என்று கேட்டது என்பதால் நாடிலக்க வைத்தார். இப்படி மேலவனாந்தரம் சென்ற மகனை காணாமல் ஐயரிடத்தில் வீட்டு வழிகளை அப்படியே போட்டு விட்டு வந்து விட்டேன். நான் என்ன செய்வேன்? அதிகாலை சென்ற மகன் வேதிற்கு அடிமைப்படுத்தி வைத்து விட்டு எனது மன்னவர் சென்றார். நான் பெற்ற மகன் வேதிற்காக அங்கே மேலவனாந்தரம் சென்றான் திருப்பை சேகரிக்க. அந்த பொழுது ஆகி நான் பெற்ற மகன் வரவில்லை என்று நான் தவித்து துடித்துக் கொண்டிருக்கின்றேன். மேலவனாந்தரம் சென்று அசலாத்த மைந்தர்களுக்கும் நான் பெற்ற மகன் லோகிதாசனுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த சந்திரமதிக்கும் நீதான் துணை இருக்க வேண்டும். நீயே கதீஸ்வரி, கதீஸ்வரி, செய்து கொண்டிருந்தேன். என்னை அறிவு கொண்டு வேதிராகப்பட்டவர் ஓடாடி வந்து என் அருகில் நின்றார். அடி சந்தி, நீ மட்டும் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாயே, உன் பிள்ளை எங்கே என்று கேட்டார். ஐயா, நான் பெற்ற மகன் ஏதோ இருக்கின்றார், என்ன வேலை இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி சந்தி, விடிந்தால் எங்க கத்திலே திடீரென்று சிதார்த்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை பிரண்டை முன்னை முஸ்னை மாவிலி தெற்பை போன்ற சமுத்துக்கள் அவற்றையும் மேலவனாந்தரம் சென்று பறித்து வர வேண்டும்படி என்று சொன்னார். ஐயா, இந்த வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு மேலவனாந்தரம் சென்று ஓடாடி தெற்பை ஆவற்றை சேகரித்து வருகிறேன் ஐயா என்று சந்தி, நீ மேலவனாந்தரம் சென்று விட்டால் அகத்தில் உள்ள விலைகள் எல்லாம் யாரடி செய்வது? நீ போக வேண்டும், உன் மகன் மேலவனாந்தரம் செல்ல வேண்டும், இருக்கக்கூடிய விலைகளை எல்லாம் நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஐயா, ஒண்ணு கண்ணே கண்ணே என்று நான் பெற்ற மகனை பெற்று வளர்த்து அந்த கொடிய காட்டுக்கு நான் எப்படி ஐயா அனுப்புறது என்று கேட்டேன். என்னுடைய கட்டளை உன் மகன் மேலவனாந்தரம் போய் தீர வேண்டும் என்று சொன்னார். ஐயர் அதட்டியதை பார்த்தவுடன் என் பெற்ற மகன், நான் பெற்ற மகன் லோகிதாசன், ஹலோ ஹலோ, நான் பெற்ற மகன் லோகிதாசன்
அம்மா தாத்தா ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று என்னை கட்டி அணைத்து கதறி அழுதான் என் பிள்ளை. அம்மா நான் என்ன செய்வேன் அம்மா, நான் என்ன செய்வேன்? தாத்தா ஏசுவது பேசுவது கேட்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று நான் பெற்ற மகனுக்கு, அந்த பிள்ளைக்கு பிஞ்சு குழந்தைக்கு அழாத மகனே என்று ஆழ்ந்த வார்த்தை சொன்னேன். எப்படி கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் விழுவதே. செல்லும் மகனே என்று ஆறுதல் சொன்னேன். அம்மா நான் ஒருவனாக போக வேண்டுமா, என் கூட யாராருமா வருகிறார் என்று நான் பெற்ற மகன் கேட்டான். அப்பா உன் கூட ராமவரா, சேசுவரா, கோவிந்தவரா, உன் கூட்டாளி இவர்களை அனைவருமே வருகிறார்கள். அப்பா அவர்களை பிடித்துக் கொண்டு பெருவனாந்திரம் சென்று தென்பை யாவற்றையும் சேகரித்து வா மகனே என்று நான் பெற்ற மகனை அனுப்பி வைத்தேன். இப்பொழுது ஆகின் என் பிள்ளை வராமல் ஐயரகத்திலே விட்டு வழிகளை அப்படியே போட்டு விட்டு வந்து விட்டேன். ஐயா என் பிள்ளையே நான் என்ன செய்வேன்? இன்னமும் வர தானே
கேட்டா, அம்மா மேலவனாந்தரம் செல்ல போகிறம்மா, எனக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றதம்மா, ஐயரிடத்தில் சென்று ஏதேனும் சிறிது ஆகாரம் வாங்கி தாருங்கள் தாயே என்று கேட்டேன். நான் பெற்ற மகன் கேட்ட உடனே பெத்த மனம் துடித்தது. ஓடினேன் ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்ட எஜமானி, நான் பெற்ற மகன் மேலவனாந்தரம் செல்ல போகின்றான், அவனுக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றது ஐயா, ஏதேனும் சிறிது ஆகாரம் தாருங்கள் ஐயா. அடி சந்தி, வீட்டிலே திதி முடிவரை யாருக்கு மண்டபம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, உன் மகனுக்கு பசி அடிக்கின்றதா? இது என்ன கொடுமையாக இருக்கின்றது? போய் வர சொல், பட்டினியாக ஐயா. நான் பெற்ற மகனுக்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை ஐயா, அந்த உணவு ஒழித்த தண்ணீராவது கொடுங்கள் ஐயா, அந்த தண்ணீரை பருகிக் கொண்டு என் பிள்ளை மேலவனாந்தரம் செல்லலாம் என்று கேட்டேன். அடி சந்தி, எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றாய், நீ எதிர்த்து பேசுவதற்காக விலை கொடுத்தோம் நீ வாங்கினோம். உன் மகனுக்கு பசி எடுத்தால், உன் மகனுக்கு தாகம் எடுத்தால், ஓடுகிற கண்களிலே ஊட்டுகை தண்ணீர் ஆரத்தை நான் பெற்ற மகனுக்கு ஒரு கைப்பிடி சாதம் கொடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன் ஐயா. உலகத்திலே கொடிது கொடிது, இளமையில் வறுமை கொடிது என்று சொன்னார். பெற்ற பிள்ளைக்கு கணவனும் மனைவியும் உயிரோடு இருந்தும் பெற்ற பிள்ளைக்கு உணவு இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று அப்பேற்பட்ட துன்பத்தை எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டு எங்காவது போய் இருப்போம் என்று மூவரும் சேர்ந்து வந்து வேதிற்கு அடிமைப்படுத்தி வைத்து விட்டார். எனது மன்னவர் நான் பெற்ற மகன் மேலவனாந்தரம் சென்றான். பசியோடு அந்த 3 கை தண்ணீராவது அருந்தினானா, இல்லை அருந்தாமல் பட்டினியா இருக்கின்றானா? தாகத்தாய் தாங்கிக் கொண்டு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன செய்வேன்? ஆரீரோ 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 ஆரிரரிரோ ஆரிரரிரோ சின்னம் சிறு கிளியே
மேலவனாந்தர செல்மகனே என்று அனுப்பி வைத்தேன். தெற்பையாவற்றை சிகரித்தானா இல்லை பசிமயக்கத்தால் எங்காவது விழுந்து கிடக்கின்றானா ஒன்றுமே புரியவில்லை. வேதிற்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு எனது மன்னவர் சென்றார். எங்கிருக்கின்றார்? எங்கிருக்கின்றார்? என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? ஒரு வழியும் தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். மன்னவா, உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடன் பேச வேண்டும் என்று தவிக்கின்றேன். மன்னவா, எங்கிருந்தாலும் வர வேண்டும், எங்கிருந்தாலும் வர. தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர்களே என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். தன்னுயிர் காலம் செல்ல பேச வேண்டும், மன்னர் முகத்தை பார்க்க வேண்டும். என் மனதில் உள்ள குறைகளை எல்லாம் அவரிடம் சொல்லி அழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் மன்னவர் எங்கு இருக்காண்டோ, எப்படி இருக்கின்றாரோ, உண்ணாரோ உறங்கினாரோ ஒரு வழியும் தெரியாமல் இருக்கின்றேன். தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
அயோத்தியாபுரியை விட்டு நாங்கள் மூவரும் வந்தோம். அப்பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் மறித்துக் கொண்டார்கள். அம்மா வாக்காளப்பட்ட கடனுக்காக நாட்டை விட்டு தாங்கள் என்ற போர்க்களத்தில் நின்றார். எங்கள் இளவரசர் லோகிதாசன் என்னம்மா பாவம் செய்தார்? அந்த குழந்தையை எதற்காகமா அழைத்து செல்கிறீர்கள் ஐயா? அந்த குழந்தையை எங்களிடம் விட்டு செல்லுங்கள், பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம் என்று நாட்டு மக்கள் எல்லாம் மறித்துக் கொண்டார்கள். எனது மன்னவர் என்ன சொன்னார்? ஐயா, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள். இந்த உலகம் என்பது நாடகம் என எல்லோரும் நடிகர்கள். இந்த உலகத்துக்கு நாம் விருந்தாடி வந்திருக்கிறோம் ஐயா. எந்த பொருளும் யாருக்கும் சொந்தமில்லை, எந்த இடமும் யாருக்கும் சொந்தமில்லை. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லையா? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மனப்பான்மையோடு ஒற்றுமையாக வாழுங்கள் ஐயா. பெற்ற தாயிடத்தில் பிள்ளை இருக்க வேண்டும், பிள்ளை இருக்கும் இடத்தில் தாய் இருக்க வேண்டும் ஐயா. அயோத்தியாபுரிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் நாங்கள் வந்தே தீர்வோம் என்று நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றீர்களே மன்னவா. எங்கே சென்றீர்கள் மன்னவா? எங்கே சென்றீர்கள்? உங்களை காண வேண்டும் என்று நான் தவிக்கின்றேன், துடிக்கின்றேன். உங்களை நினைக்காத நேரமே இல்லை மன்னவா. எங்களுடைய உடல் எங்கு இருக்கின்றது? எங்கள் உயிரெல்லாம் உங்களிடம் தான் இருக்கின்றது மன்னவா. அதை போன்று தங்களுடைய உயிரெல்லாம் எங்களிடம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். என் ஜீவனல் பாடுது உன்னை தான் தேடுது, காணாமல் ஏங்குது மனமாடுது. ஏன் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி என் ஜீவன் பாடுது உன்னை நான் தேடுது. ஜீவன் பாடுது உன்னை நான் தேடுது, காணாமல் வாழுது மனமேடுது.
நான் பெற்ற மகன் மேலவனாதரம் சென்றவன் பொழுதாகி பறிக்கின்ற பச்சிகள் எல்லாம் அதது இடங்களுக்கு வந்துவிட்டது. நான் பெற்ற மகனை காணாமல் தவித்துக் கொண்டு வீதி வெளியே தேடிக்கொண்டு என் பிள்ளையை நான் வந்திருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? எத்திலிருந்து போன மகன் வருகிறார்கள். நான் பெற்ற மகன் கரங்களை பிடித்துக் கொண்டு வருவான். இப்பொழுது கட்டி இணைத்து மொத்த கொடுக்க போகின்றேன். நான் பெற்ற மகனை லலிதாசா வந்து விட்டாயா? அம்மா வருகிறேன் மகனே. அப்பா